திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 1949 தொடங்கப்பட்டுச்சு. 52 தேர்தல் நடந்துச்சு. அதில் நாம் ஈடுபடலை. 57 நடைபெற்ற தேர்தலில் நம்முடைய கழகம் களத்தில் இறங்குச்சு. 15 இடங்களில் நாம் அன்றைக்கு வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு 62 நடைபெற்ற பொது தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் 50 இடத்திற்கு மேல் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்தோம். அதற்கு பிறகு 67 அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றோம். ஆட்சி பொறுப்பேற்ற அண்ணா அவர்கள் ஓராண்டு காலம்தான் நம்மிடத்தில் வாழ்ந்தார். ஒரு கடுமையான நோய்க்கு ஆளாக்கப்பட்டு அதன் காரணமாக அவர் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்தார், மறைந்தார். அதற்கு பின்னால் அவருடைய தம்பி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று வழிநடத்தினார். 71ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். 184 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு 75 இந்தியாவிலே நெருக்கடி நிலை அமுல்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு அந்த நெருக்கடியை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிலிருந்து எதிர்த்த காரணத்தால் நம்ம ஆட்சியை கலைத்தாங்க. கலைச்சதற்கு பிறகு என்னென்ன கொடுமைகள் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். மிசா சட்டம் பாஞ்சிச்சு. அந்த மிசாவில் எத்தனை பேர் கைதானார்கள், எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பிறகு 13 ஆண்டு காலம் நாம் ஆட்சிக்கு வர முடியல. 13 வருஷத்துக்கு பிறகு 89 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம், ஆட்சிக்கு வந்தோம். மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரோம். ஆனால் 2 வருஷம்தான் 91 நம்ம ஆட்சியை கலைச்சாங்க. என்ன காரணம் சொல்லி ஆட்சியை கலைச்சாங்க? இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு திமுக துணை நிற்குது, ஆதரவு தருது என்ற பழியை சொல்லி அதற்காக ஒரு காரணத்தை கண்டுபிடித்து நம்முடைய ஆட்சியை கவிழ்த்தாங்க. அதற்கு பிறகு தேர்தல் தோல்வி தோல்வி தோல்வி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை.